சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏபோத்தில் பதிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற கற்களைப் போல நாமும் கர்த்தருக்கு அருமையானவர்கள். ஒரு துண்டு நிலக்கரியை எடுத்து பூமிக்கு அடியில் மிக ஆழத்தில் புதைத்து வைத்தால் பல 100 ஆண்டுகளுக்கு பின் அவை பூமியின் அழுத்தம், வெப்பம் காரணமாக வைரமாக மாறும். ஒரு நிலக்கரியே பூமியின் வெப்பத்தின் அழுத்தத்தால் வைரமாக மாறும்போது விலையேறப்பெற்ற இரத்தம் எவ்வளவு விலை உயர்ந்த அருமையான கற்களாய் நம்மை மாற்றும். நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். மற்றவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அநேக பேர்களுடன் கூப்பிட்டு நம்மை கேலியாக ஏளனம் செய்யக்கூடும். ஆனால் நாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட விசேஷமான சம்பத்தாக இருக்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம் மற்றும் உபாமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் பிரபு என்று அர்த்தம். நாம் மறுபடியும் பிறப்பதற்கு முன்னால் கருப்பான நிலக்கரியைப் போல ஏமாற்றுஉள்ளாக இருந்தோம். ஆனால் அவரிடத்தில் வந்தபோது மறுரூபமடைந்து பிரபுவாக, இஸ்ரவேலாக மாற்றம் பெற்றிருக்கிறோம். மார்ப்பதக்கமானது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கொல்லப்பட்டவர்களை குறித்து பேசுகிறது. நாம் மிக மிக விலையேற பெற்றவர்கள். நம்மை பெறும்படி எல்லா விலைக்கிரயத்தையும் அவர் செலுத்தினார். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரை நிலத்தை தேடும் மனிதனை குறித்து பேசுகிறது. அனுபவம் பெற்ற மனிதனாய் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்குகிறான். அவனுடைய பார்வை மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டது. பெங்களூரில் கோலார் தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட போது பல ஆண்டுகளுக்கு முன் அது ஒரு காடாக இருந்தது. ஒரு போர் வீரன் நிலவியல் குறித்து அறிவை பெற்றவனாக கண்டுபிடித்து அந்த நிலத்தை வாங்கினான். அதுபோல தேவனும் நம்மிடத்தில் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை கண்டார். நம்மோடு இருந்தவர்கள் அதை காணவில்லை. நம்மிடம் மதியினத்தையும் பலவீனத்தையும் தோல்வியுமே பார்த்தார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம் சிருஷ்டி கர்த்தராய் இருந்து நம்மில் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டார். தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை வாங்கினார். இதற்காக பரலோக சிங்காசனத்தை துறந்து மகிமை இழந்து பாலகனாய் மாட்டுக்கொட்டையில் காணப்பட்டார். தன்னை முற்றிலும் வெறுமையாக்கினார். தன்னுடைய சரீரத்தை ஆணி அடிக்கவும் வாரினால் அடிக்கவும் முகத்தில் துப்பவும் தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை தம் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் வாங்கினார். முழுவதும் பாவத்தாலும் கரையாலும் இருந்த நம்மை விலையேறப்பெற்ற கற்களாய் அவர் மாற்றியிருக்கிறார்.